வினோத் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காருங்க. தூக்கத்தில் நம்ம இப்படியும் அப்படியும் புரண்டு படுக்கிறது ஒரு நார்மலான விஷயம்தான். ஆனால் வினோத்னால தூக்கத்தில் திரும்பி கூட படுக்க முடியல. அவருடைய கையையும் காலையும் யாரோ கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு உண்டாகுது. இதனாலேயே அவருடைய தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுங்க. கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. அவர் பெட்டில் படுத்துக்கிட்டு இல்லை, அவருடைய சோஃபாவில் படுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய கையையும் கட்டலை, காலையும் கட்டலை. ஆனால் அவர்னால் திரும்பி கூட பார்க்க முடியல, திரும்பியும் படுக்க முடியல. அவருக்கு ஏதோ ஒரு மந்திரங்கள் அவருடைய காதில் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. என்னடா இது மந்திரம் அப்படின்னு சொல்லி லைட்டாக கஷ்டப்பட்டு இப்படி திருப்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு சாமியார் ஒரு மிகப்பெரிய பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. வினோத் படுத்துக்கிட்டு இருக்கிற சோஃபாவுக்கு சரௌண்டிங்கில் நிறைய எலுமிச்சம்பழத்தை வச்சு அதுக்கப்புறம் ஒரு சில மெழுகுபத்தி எல்லாம் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த பூஜையோடைய சவுண்டு கேட்க 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 வினோத் அவருடைய கான்ஷியஸ்னஸை லூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கத்த ஆரம்பிக்கிறாரு, கதற ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருடைய வாய்ஸில் கத்தலைங்க, வேற யாரோடைய வாய்ஸில் கத்துறாரு. யார் இந்த வினோத்? அவருக்கு ஏன் இந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எபிசோட் 717 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வு வினோதுக்கு நடந்த நிகழ்வுங்க. மும்பை நகரத்தில் கனவு நகரம் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவுடைய செகண்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. மும்பையில் நிறைய பேர் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அங்கே போய் செட்டில் ஆவாங்க. அப்படி தான் வினோதுமே மும்பைக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்களுக்கு முன்னாடி போயிருக்காருங்க. அந்த நகரம் நிறைய பேருடைய லைஃப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு, நிறைய பேருடைய லைஃப்பை காலியும் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த நகரம் வினோதோடைய லைஃப்பை உருவாக்கி கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபீஸில் இன்டர்னாக போய் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த ஆஃபீஸில் பெர்மனன்ட் ஸ்டாஃபாக மாறுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே மேனேஜரிக்கல் கேட்டகரி வரைக்கும் க்ரோ ஆகுறாருங்க. மும்பையை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் ரிச்சாக இருந்து கார் வச்சுருந்தாங்க கூட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒரு இடமும் தூரமாக இருக்கிறதுனால மேக்ஸிமமாக இந்த லோக்கல் ட்ரெயின்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி தான் வினோதுமே அவருடைய ஆஃபீஸுக்கு லோக்கல் ட்ரெயினில் தான் போய்கிட்டு இருப்பார். இந்த டைமில் வினோதுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிடுச்சு. அவருக்கு 2 அழகான பெண் குழந்தைகளும் இருக்குது. ஸோ இவருடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே செட்டுங்க. நல்ல ஆஃபீஸில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, குடும்பத்துலேயும் பயங்கரமான ஹாப்பினஸ், எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் கரெக்டாக போய்கிட்டு இருந்தால் யாருக்கோ அது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வினோத் லோக்கல் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது சரண்யா அப்படின்ற ஒரு பொண்ணு எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கோ பேசஞ்சர். டெய்லியும் ஒரே ஆஃபீஸ், ஒரே ரூட்டு அப்படின்ற மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்களே நிறைய பேர். அந்த மாதிரி அந்த பொண்ணை பார்க்குறாரு. பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது. இவருமே ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாரு. அப்படியே 1 நாள் பார்க்குறாரு, 2 நாள் பார்க்குறாரு, 10 நாள் பார்க்குறாரு, 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது. 2 மாதமாக ஒருத்தங்களை எதிர் சீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணுவோம் இல்லையா, அப்படி தான் வினோதுமே ஸ்மைல் பண்ணியிருக்காரு. சரண்யாவும் ஸ்மைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சரி ஒன்றா தானே ட்ராவல் பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், 2 பேரும் பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வினோதுக்கு அவருடைய பவுண்டரிஸ் கிளியராக தெரியும். எனக்கு மனைவி இருக்காங்க, எனக்கு 2 அழகான பெண் குழந்தைகள் இருக்குது, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் இருக்குது. ஸோ இவங்க கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறேன், வேறு எந்த விதமான ஒரு இன்டென்ஷனும் என்னுடைய மனசில் கிடையாது அப்படின்ற ஒரு திங்கிங் அவருக்கு இருந்திருக்கு. ஆனால் சரண்யாவுக்கு அப்படி இருக்குதா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். ஸோ போக 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 என்ன ஆகுதுன்னா, சரண்யா வினோத் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வினோதை இந்த மாதிரி டேட்டிங் போகலாமா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் வினோத் அவருடைய பவுண்டரிஸை செட் பண்ணுறாரு. இல்லை எனக்கு டேட்டிங்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம எதுக்கு டேட்டிங்லாம் போய்கிட்டு அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாரு. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இவர் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இங்கே போகலாம், அங்கே போகலாம், வெளியே போகலாம், அதுக்கப்புறம் மூவி போகலாம் அப்படின்னு சொல்லி என்னென்ன மாதிரி அப்ரோச் பண்ண முடியுமோ எல்லா மாதிரியும் அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் வினோத் இஸ் வெரி கிளியர். அவர் சொல்லிடுறாரு, இல்லை எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. ஆனால் இந்த இடத்துல வினோத் பண்ண தவறு என்னென்னா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சரண்யா கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு 8 மாதம் கழித்து சரண்யாவுக்கு பர்த்டே வருது. அவங்க ஒரு பர்த்டே பார்ட்டி வீட்டில் வைக்கிறாங்க.
ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வினோத், நான் நிறையா இடத்துக்கு உங்களை வந்து கூப்பிட்டுருக்கேன், உங்களுடைய பவுண்டரிஸ் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லிட்டு நீங்கள் வரல, ஃபைன், ஐ ரெஸ்பெக்ட் தட். ஆனால் இது வந்து என்னுடைய பர்த்டே பார்ட்டி, நானும் தனியாக இருக்க போகிறதில்ல, நீங்களும் தனியாக இருக்க போகிறதில்ல, என்னுடைய என்டையர் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து வரப்போகிறாங்க, அங்கே வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இவருமே சரி ஓகே, இந்த பொண்ணும் ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு, இந்த பர்த்டே பார்ட்டி தானே எல்லாருமே இருப்பாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி பர்த்டே பார்ட்டிக்கு போயிடுறாருங்க. கிராண்டான ஒரு பர்த்டே பார்ட்டி. அப்போ தான் இவர் பார்க்குறாரு, சரண்யா வந்து ரொம்பவும் பணக்கார பொண்ணு, என்னடா இவ்வளோ பணக்கார பொண்ணா லோக்கல் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவருடைய திங்கிங். அப்படியே அவங்களுடைய பங்களாவை பார்த்தே பயங்கரமாக ஸ்டன் ஆகுறாரு. அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் பார்க்குறாரு, செம்ம ரிச்சான பீப்புள். அவங்களுடைய வீட்டு பங்களாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெராரிஸ் வருது, போர்ஷே வருது, இந்த மாதிரி ஹை அண்ட் கார்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு, இவருடைய கிஃப்ட்டை கொடுக்குறாரு. இவங்களும் கேக்கை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி ஃபர்ஸ்ட் பைட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் பைட் வந்து பார்த்திங்கன்னா வினோதுக்கு தான் கொடுக்குறாங்க சரண்யா. சரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிக்கன் பிரியாணி எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணி எடுத்து வந்து வினோதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. சாப்பிட்றதுக்கு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இவங்களே வந்து ஊட்டியும் விடுறாங்க. இது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது வினோதுக்கு. பட் இருந்தாலுமே இவர் வந்து சரி அந்த இடத்துல ஒரு சீன் கிரியேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் சரி சரண்யா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அந்த டைமில் எல்லாருமே வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணி கொஞ்சம் லைட்டாக போதையில் தான் இருந்திருக்காங்க. சரண்யா சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் இவ்வளோ சீக்கிரம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோதோடைய பெர்மிஷனே இல்லாமல் வினோதை கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறாரு வினோத். இல்லை சரண்யா கொஞ்சம் நான் கிளம்பணும் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இல்லை வெயிட் பண்ணு, சரண்யாவோட என்டையர் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து கமான் தட்ஸ் த வே டு கோ கேர்ள், நீ வந்து அவரை விடாத, யூ டேக் இட் அப் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களோட பாஷைகளே வந்து சரியில்லை. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வினோத் இந்த இடத்துல நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாருங்க. இப்படியே வந்து ஒரு 2 மாதம் போகுது. அதுக்கப்புறம் வந்து சரண்யா கிட்ட பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வினோத் கம்மி பண்ணிக்கிட்டே தான் வராரு. ஆனால் வினோதோடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, லைஃப்பில் எதுவுமே கரெக்டாக நடக்கலை, நம்ம வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு திங்கிங் அவருடைய மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படியே போய்கிட்டே இருக்குது. திடீர்னு சரண்யா வந்து பார்த்திங்கன்னா யூகே போகணும், எனக்கு ஒரு மாதம் யூகேல வேலை இருக்குது, முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்பா சாமி போப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாரு. இவரும் லோக்கல் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது சரண்யாவோட ஒரு ஃப்ரெண்டை வந்து அந்த ட்ரெயினில் பார்க்குறாரு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுறாரு. அந்த பையன் வந்து என்ன சொல்கிறாப்புல, இந்த மாதிரி சரண்யாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு வினோத் கிட்ட கேட்குறாரு. எனக்கு எதுவும் தெரியாதுங்க, அந்த பொண்ணு வந்து லோக்கல் ட்ரெயினில் வரும், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்றது தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. சரண்யா உன்னை லவ் பண்ணுறா அப்படின்றது தெரியுமா? இல்லை, எனக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது, பட் ஐ வாஸ் வெரி கிளியர், எனக்கு இந்த லவ் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வேணாம், எனக்கு வந்து மனைவி இருக்காங்க, 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க, இது அவங்களுக்கு தெரியும் அப்படின்றது. எப்படி தெரியும் அப்படின்னா, உங்களை பற்றின என்டையர் டீட்டெயில்ஸ் சரண்யாவுக்கு தெரியும் அப்படின்றது. எப்படிங்க அப்படின்னா, உங்களுடைய கேஸ் ஸ்டடி மாதிரி அவங்க வந்து ஒருத்தங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய என்டையர் டீட்டெயிலை வந்து விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி காய்களை மூவ் பண்ணுவாங்க. அப்படி தான் உங்ககிட்டயே மூவ் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டெபானாக எந்த விதமான ஒரு பிடிப்பும் கொடுக்காததுனால சரண்யா ரொம்ப கடுப்பாயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? சரி சரண்யா யார், அவங்களுடைய ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரியுது. சரண்யா வந்து பார்த்திங்கன்னா யூகேல இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 10 வயசுல பெண் குழந்தையும் இருக்குங்க. இப்போ அவங்க டைவர்ஸ் ஆயிட்டாங்க. ஆனால் அடிக்கடி அவங்களுடைய பெண் குழந்தையை பார்க்கறதுக்காக யூகே போயிட்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாருங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வினோதுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. சரி நானும் கல்யாணம் ஆனது சொல்லலை, அவங்களும் கல்யாணம் ஆனது சொல்லலை, சரி இதில் என்ன இருக்குது, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தானே, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசணும், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவருடைய வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அவருடைய வீட்டுக்கு இவரை யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே இவருக்கு ஒரு ஃபீல். என்னடா இந்த மாதிரி யாரோ பின்னாடி வர மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. ஆனால் யாரும் வரலை. வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிடுறாரு. சாப்பிட்றாரு. சாப்பிட்டது எதுவுமே தொண்டைக்கு கீழே இறங்காத மாதிரியும் வாமிட்டிங் வர சென்சேஷனுமே இவருக்கு ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருக்குங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வாமிட்டிங் சென்சேஷன், போய் வாமிட் எடுக்கிறாரு. ஃபுல்லாக ரத்த வாந்தியாக எடுக்கிறாரு. அது பதறி போன வினோதரிய மனைவி வந்து ஐயோ என்னங்க ஆச்சுங்க, ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று பிரச்சனை போல் இருக்குது, ஜீரணம் ஆகலை போல் இருக்குன்னு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது. அதுக்கப்புறம் இல்லைம்மா இன்றைக்கி சாப்பாடு வேணாம், நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் போய் கம்முன்னு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறார். நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவருடைய தலையை யாரோ இப்படி கோதி விடுற மாதிரி ஒரு ஃபீல். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய தலையை இப்படி தடவுவாங்க இல்லையா ஆசையாக,
இவருக்கும் ஒரு நல்லா இருக்குது அந்த ஃபீல். சரி அப்படியே படுக்கலாம் அப்படின்னு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த தலையை தடவுறது கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகுது. யாரா இது பண்ணியிருப்பா, ஒருவேளை மனைவி இல்லை குழந்தை பண்ணியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவருடைய மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் சைட் பை சைட் படுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யார் என்னுடைய தலையில் கையை வச்சது அப்படின்ற ஒரு தாட் இவருடைய மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அதே டைமில் அவருடைய ரூமுடைய கார்னர்லேருந்து யாரோ சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து இவருக்கு கேட்குது. அந்த வாய்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த கதவு ஓரத்தில் பார்க்குறாரு. அந்த இடத்துல கருப்பான ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருக்கிறது வந்து வினோத் பார்க்குறாருங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே வினோத்துக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே அவருடைய மனைவியை எழுப்புறதுக்காக போகிறாரு. ஆனால் அவருடைய கையை அவரால் மூவ் பண்ணவே முடியல. அந்த உருவம் மெதுவாக இவரை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்குது. திடீர்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் அந்த உருவம் மாயமாக மறைஞ்சு போகுதுங்க. இந்த இன்சிடெண்ட் வந்து ரெகுலராக இவருடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. இவர் எப்பெல்லாம் இதை பற்றி அவருடைய மனைவி கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரோ இவருக்கு ஏதோ ஒரு தடங்கள் வருதுங்க. இவர்னால அந்த விஷயத்த சொல்லவே முடியல, அதுக்கப்புறம் சொல்லாமலும் இருக்கவும் முடியல. அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில ரெகுலராக சாப்பிட முடியல. இவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அதே மாதிரி தான் இந்த மாதிரி அந்த உருவம் நடந்து வந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே பார்த்து நடுங்கிறாரு. திடீர்னு அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே செவுத்து மேலே நடந்து போக ஆரம்பிக்குதுங்க. அப்படியே அந்த செவுத்தை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. கரெக்டாக மேலே சீலிங் ஃபேன் இருக்கும் இல்லையா, அந்த சீலிங் ஃபேன் இருக்கிற இடத்துல வந்து அந்த உருவம் இருக்குது. இவர் ஃப்ளாட்டாக படுத்துக்கிட்டு இருக்காரு, மேலே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த உருவம் அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணுதுங்க. இவருக்கு பயத்தோட உச்சக்கொட்டம் வேர்த்து கொட்டுது. திடீர்னு இவருடைய கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஃபிட்ஸ் வந்தால் நடுங்கும் இல்லையா, அந்த மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. பெட்டு ஷேக் ஆகிறத பார்த்து அவருடைய மனைவி எழுந்துக்கிறாங்க. எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா இவருக்கு வேர்த்து கொட்டுது, கண்ணிலிருந்து தனியாக வருது, அழுகிறாரு, கை கால்லாம் நடுங்குது. அப்படியே மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் வேற எங்கேயுமே பார்க்கல. ஐயோ ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பதறி போய் என்னாச்சு ஏந்திருங்கன்றாரு. ஒரு 2 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுது. வினோத் கண்ணை முழிச்சுக்கிட்டு தானே இருந்தார். அப்படியே கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் பதறி போன அவருடைய மனைவி வந்து கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. வினோதுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நானா பண்ணேன், இப்படிலாம் பண்ணனா இல்லை தூக்கத்தில் ஏதாவது பண்ணியிருப்போம் போல இருக்கேன், தூக்கத்தில் பண்ண மாதிரி தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னாச்சு, உங்களுடைய உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சு, சரியாக சாப்பிட மாட்டேறீங்க, எப்போல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் ரத்த வாந்தி எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் தூங்கவே மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரிலாம் ரெகுலராக இருக்குது. அதோட மெயினாக என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, பிள்ளைங்க கிட்ட கொஞ்சவே மாட்டேங்கிறீங்க. 2 பெண் குழந்தைகிட்ட அவ்வளோ ஜாலியாக இருப்பாராம் வினோத். ஆனால் இந்த 1.5 மாதங்களா அந்த பிள்ளைகள் கிட்ட பேசுறதே கிடையாது. இது வந்து பிள்ளைகளே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்னாச்சுன்னே தெரிலம்மா, ஆனால் என்னை சுற்றி யாரோ இருக்கிறாங்க, எனி டைம் என்னை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்கிறார். சரி நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோயிலுக்குள்ளே வினோத் என்டரே ஆக மாட்டேங்கிறார். அப்படியே பயங்கரமாக பேயாட்டம் ஆடுறாரு. என்னை வந்து கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு அவ்வளோதான் உன்னை காலி பண்ணிவிடுவேன் அப்படி இப்படின்லாம் ஒரு மனைவியை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறார். அவங்க மனைவி புரிஞ்சுக்கிறாங்க, இது வினோத் கிடையாது, வினோத் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்காரு, இவருடைய உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு ஆன்மாவோ அமானுஷமோ இருக்குது அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி சரிப்படுத்துறது அப்படின்றது தெரியல. ஸோ அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க, அதாவது வினோதோடைய மாமியார்கிட்ட. அவங்க வந்து இந்த மாதிரி பேயோட்டும் சடங்குகள்லாம் செய்வாங்களாம். சரி வினோதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரிம்மா நான் வந்து பார்க்குறேன், இப்போது உங்கள் அண்ணனுடைய மனைவி உங்கள் அண்ணி இருக்காங்களே அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிற டைம், இந்த டைமில் நான் விட்டு வந்தால் நல்லா இருக்காது, பட் கொஞ்சம் வெயிட் பண்ணு, குழந்தை பிறந்ததும் நான் வந்துடுறேன். இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்கம்மா, அவர் ரொம்ப ஒரு மாதிரி வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாருமா. சரி அங்கே வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க என்னை விடவும் ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க, அவங்கக்கிட்ட வேணால் நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு. சரி அவங்கள எல்லாரும் தாய் அப்படின்வாங்க. அதாவது ரொம்ப வயதில் மூற்றவர்களை வந்து அந்த சைட்லலாம் ஆஷா தாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரி அவங்கள அந்த தாயை நான் போய் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வினோதோடைய மனைவி போய் அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க உள்ளே நுழைஞ்சதும் அவங்க வந்து சொல்கிறாங்க, சரி ஓகே இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்களே வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன், வந்துட்டீங்க இப்போ வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வராங்க. அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரான அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வினோத் பயங்கரமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கத்துறாரு, கதறாரு, ஓடுறாரு, இங்கே அங்கே ஓடுறாரு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு டிவைன் ப்ரெசன்ஸ் இருக்குது. அவங்க ஒரு இடத்துல நின்னாங்க அப்படின்னா நெகட்டிவிட்டி வந்து அந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்றது தான் ஒரு உண்மை. அவங்க திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு வட்டத்தை வந்து போடுறாங்க. வினோத அப்படின்றாங்க. அப்படியே பொட்டிப்பாமா நிற்கிறாரு. வாங்க உட்காரு அப்படின்றாங்க.
சென்டரில் வந்து உட்கார்றாருங்க. அதுக்கப்புறம் வினோதுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் வினோத் சொல்கிறாரு, என் பேர் வந்து ஆக்ஷா, நான் வந்து இவனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், இவனை என் கூட நான் கூட்டிகிட்டு போக போகிறேன், இவனுடைய வாழ்க்கை காலியாக போகுது, நான் இவனை பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சா இவன் கொஞ்சம் கூட ஒத்து வரவே மாட்டேங்கிறான், இவனை நான் விடவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வினோதுடைய வாயிலே வந்து வேற விதமாக, அதாவது ஒரு பெண்ணுடைய குரலில் வந்து பேசுகிறாரு வினோத். இதெல்லாம் பார்த்த வினோதுடைய மனைவி வந்து பயப்படுறாங்க. அந்த ஆக்ஷா தாய் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து மந்திரிச்ச எலுமிச்சைகளை தரேன், அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வினோத் வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது, கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் இவர் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு கட்டிட்டு ஒரு எலுமிச்சங்களெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவர் வேறு ஏதாவது பிஹேவ் பண்ணார்னா என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வினோதோடைய மனைவி கேட்குறாங்க. இல்லை, அப்படி தான் பண்ணுவார், இன்ஃபேக்ட் உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணால் கூட வந்து சந்தேகப்படுறதுக்கு இல்லை, கன்ஃபார்மாக இவர் பண்ணுவார், ஆனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க கிளம்பி போய் அடுத்த 15 நிமிஷத்தில் இவர் நல்லா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. பக்கத்தில் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காரு அவருடைய மனைவி கிட்ட. சரி சரியாயிட்டார் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டே இருக்கும்போது பட்டுன்னு அவர் வந்து சோஃபாலேருந்து எழுந்து அவருடைய மனைவியுடைய கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்படியே மூச்சு திணற ஆரம்பிக்கிறாங்க. விடுங்க விடுங்க விடுங்கன்றாங்க. ஆனால் அவர் வந்து அப்படியே கழுத்தை நெருக்கிறாரு. அவருடைய முகம் வந்து வேற விதமாக மாறுது, ஒரு மாதிரி ரொம்ப வயலண்டா மாற ஆரம்பிக்கிறாரு. நீ தானே இந்த வேலையை பண்ண, விட மாட்டேன், உன்னை காலி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படி இப்படின்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. லக்கிலி இவங்களுடைய சோஃபா எங்கே இருக்குன்னா, இந்த சாமி ரூம் இருக்கு இல்லையா, சாமி ரூம் பக்கத்துலேயே அவங்களுடைய சோஃபா போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுடைய கையை வந்து நீட்டினாங்க அப்படின்னா சாமி ரூமுடைய கதவுகள் வந்து திறக்கும். அப்படியே அந்த கதவை திறந்து அங்கே விபூதி வச்சுருப்பாங்க. அந்த விபூதி எடுத்து வினோதோடைய தலைமை அடிக்கிறாங்க பாருங்க. அடித்த உடனே ஐயோ எரிதே 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 அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணுறாரு. ஒரு மாதிரி அழுதுட்டு எரியுதுன்னு சொல்லி அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுகுது. அதுக்கப்புறம் வினோதை தூக்கின்னு போயிட்டு பெட்டில் போடுறாங்க. இவர் இப்படியே இருக்கட்டும்னு சொல்லி அந்த ரூமை லாக் பண்ணிவிட்டு அவங்க நேராக எங்கே ஓடுறாங்க அப்படின்னா, அந்த ஆஷா தாய் ஒருத்தவங்க வந்தாங்களே அவங்களுடைய வீட்டுக்கு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு மிகப்பெரிய ட்ராஜடிங்க. ஆஷா தாய் இவங்களுடைய வீட்டில் வந்துட்டு போனாங்க இல்லையா, அவங்க போய்கிட்டு இருக்கிற ஆட்டோ வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அவங்க அப்படியே ஆட்டோலேருந்து எகிரி வெளியே விழுந்து அவங்களுடைய கால் உடஞ்சி வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. வினோதோடைய மனைவி அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நீ தயவு செய்து வீட்டுக்குள்ளே வராதமா, வெளியே போயிடு அப்படின்றாங்க. ஆஷா இந்த மாதிரி எனக்கு என்ன ஆச்சுன்றது உனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு என்ன ஆகுதுன்றது எனக்கு தெரியும், இதுக்கு மேலே உனக்கு நான் உதவி செய்ய முடியாது, அப்படி நான் உதவி செஞ்சேன் அப்படின்னா என்னுடைய உயிர் என்கிட்ட இருக்காது, என்னுடைய குடும்பத்துக்கு நான் ரொம்ப முக்கியம், ஸோ அதனால் நீ இங்கேருந்து போயிடுமா, வேற யாராவது பார்த்துக்கோ அப்படின்றாங்க. வினோதோடைய மனைவி புரிஞ்சுக்கிறாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் அமானுஷங்கள் அவங்கள தாக்குச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து அழுதுகிட்டே கிளம்பி வராங்க. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க, அம்மா இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுமா, ஆஷா தாய் இப்படி வேற சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆஷா வந்து என்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு தான் இருந்தா. அப்படியே வந்து ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடியே ஒரு கருப்பான உருவம் வந்துக்கிட்டு இருந்ததாகவும், திடீர்னு அந்த ஆட்டோக்கு முன்னாடி அந்த ஒரு உருவம் வந்து நின்னதாகவும், ஆட்டோக்காரர் பார்த்த உடனே பயந்து போய் சடன் பிரேக்கை போட்ட உடனே ஆட்டோ ஃப்ளிப் ஆகிடுச்சு. அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்ததில் அவங்களுடைய கால் மேலேயே வந்து ஆட்டோ விழுந்துருச்சு. அதனால் அவங்களுடைய கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. இது வந்து அந்த ஆன்மா ஒரு வார்னிங் சைனாக வந்து கொடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஆன்மா பிடிக்கிற அளவுக்கு உன் புருஷன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி வினோதோடைய ஹிஸ்ட்ரியை வந்து கொஞ்சம் தேட ஆரம்பிக்கிறாங்க. வினோதுக்கிட்டே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த மேட்டர் என்னென்னா, இது எதுவுமே வினோதுக்கு வந்து ஞாபகம் இல்லை. அவர் எங்கே போனார், யாரை மீட் பண்ணார், என்ன டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டாரு, எதுவுமே தெரியாதுங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு மாதத்தில் வினோத் வந்து ரொம்பவும் வயலண்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க அங்கங்கே சர்ச் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க மாமியார், வினோதோட மாமியார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் ஒரு பாபா, அவரை வந்து கேட்டோம் அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹனுமான் பக்தர், வேறு உன்னுடைய ஹஸ்பண்ட் மாதிரியே வினோத் வந்து ஒரு மிகப்பெரிய ஹனுமான் பக்தராம். சரி போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாபாவை போய் மீட் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. அவருடைய வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே அடுத்த செகண்ட் அவர் அதே தான் சொல்கிறார். அந்த ஆஷா தாய் என்ன சொன்னாங்களோ, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ லேட்டாக வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுடைய வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், வாங்க போகலாம் அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் என்ன பிரச்சனைன்னே சொல்லலை, எனக்கு எல்லா பிரச்சனைகளும் தெரியுமா, உன்னுடைய புருஷனை காப்பாற்றுறதுக்கு தான் நீ வந்திருக்க, வா போகலாம் அப்படின்றாரு. என்னடா நடக்குது இங்கே, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வினோத் வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆஷா தாய் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது அவர் என்னென்ன மாதிரி அட்ராசிட்டிஸ் பண்ணாரோ அதை விட டபுள் மடங்கு பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. லிட்ரலாக ஒரு மனிதன் செவுத்து மேலே அப்படியே ஸ்பைடர்மேன் மேலே ஏறினா எப்படி இருக்கும், இதெல்லாம் பண்ணியிருக்காரு வினோத். ஸ்பைடர்மேன் மாதிரி அப்படியே செவுத்து மேலே ஏற ஆரம்பிச்சிருக்காரு, அங்கேருந்து எகிரி குதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒரு பாபாவை வந்து பயம்படுத்தணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் வந்து சைலண்ட்டாக அப்படியே எல்லா வேலையும் பார்த்துட்டு
வந்து உட்காரு அப்படின்ட்டு பொட்டி பாம்பா அடங்கி போய் வினோத் வந்து கம்முன்னு வந்து உட்கார்றாருங்க. அதுக்கப்புறம் வினோத்தை சுற்றி ஒரு பெரிய சர்க்கிளை போட்டு இந்த ஹனுமான் டெம்பிளில் பூஜை பண்ணிட்டு அந்த தீர்த்தம்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு சொம்பில் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அந்த தீர்த்தத்தை எடுத்து வினோத் மேலே போடுறாருங்க. போட்ட உடனே கதறாரு. ஆனால் இது வந்து ஒரு நார்மலான விஷயம். ஆனால் அப்நார்மலான விஷயம் என்னென்னா, வினோதோடைய உடம்புல இருந்து அப்படியே புகையாக போகிறத லிட்டரலாக பார்த்துருக்காங்க. என்னடா இது, ஏதோ நெருப்பு மேலே வந்து தண்ணியை ஊற்றினா ஒரு மாதிரி புகை வரும் இல்லையா, அந்த மாதிரி வினோதோடைய உடல்ல இருந்து புகை வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு எம்டியாக ஒரு சொம்பை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. இப்போ நீ சொல்லு, யார் நீ, என்ன பண்ண, அப்படி இப்படின்லாம் கேட்கும்போது அப்போ தான் வந்து வினோத் வந்து ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நான் வந்து ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சரண்யான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தேன், ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன், எந்த விதமான தப்பான இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது. ஏன்னா என்னுடைய மனைவியை நான் ரொம்ப லவ் பண்ணேன், என்னுடைய பிள்ளைகளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னுடைய ஃபேமிலி எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணு வந்து என்கிட்ட தப்பாக அப்ரோச் பண்ண முயற்சி பண்ணிச்சு. ஆனால் நான் எதுக்குமே வந்து ஒத்துக்கலை. இல்லை எனக்கு செட் ஆகாது, நீ உங்களோட பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தேன். ஒரு நாள் அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. சரி எல்லாருமே இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் பர்த்டே பார்ட்டிக்கு போனேன். அங்கே வந்து எனக்கு கேக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் லெக் பீஸை அவங்க ஊட்டி விட்டாங்க. இப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு, சிக்கன் லெக் பீஸில் தான்ப்பா வச்சுருக்காங்க உனக்கு பிரச்சனை. அவங்க வந்து ஒரு ஏவல் பண்ணியிருக்காங்க, பிளாக் மேஜிக் பண்ணுற பொண்ணாங்க அந்த பொண்ணு. பிளாக் மேஜிக் பண்ணி இவன் வந்து நம்ம கூடயே இருப்பான், இவனை கண்ட்ரோல் பண்ணலான்னு முயற்சி பண்ணால் இவன் வந்து கொஞ்சம் கூட செவி கொடுக்கவே மாட்டேங்கிறான். இவன் வந்து நம்மளை விட்டு ஒதுங்கி போய்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு கிடைக்காத இவன் வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது, இன்ஃபேக்ட் அவங்களுடைய குடும்பத்துக்கே இவன் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் அந்த சரண்யா பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, பிளாக் மேஜிக் ஒரு ஜின்னை வந்து ஏவி விட்டுருக்கு வினோத் மேலே. அந்த ஜின் வந்து இப்போ வினோதோடைய உடம்புக்குள்ளேயே இருக்குது. அந்த ஜின்னு தான் எல்லா அட்ராசிட்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்டர்லாம் வினோத் அவர் வாயால் சொல்கிறாரு, ஆனால் வினோதா சொல்லலை, அந்த ஜின்னா தான் வந்து சொல்லுது. இப்போ நான் வந்து இவனை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன், என் பேர் ஆக்ஷா, இவனை வந்து என் கூடவே எடுத்துகிட்டு போயிடுவேன், இவனை காலி பண்ணிவிடுவேன், அப்படி இப்படின்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்குது. நீ எதுவுமே பண்ண மாட்டே பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. மந்திரங்கள் சொல்ல வினோதோடைய கை கால் அப்படியே கால் மடக்கி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கால் வந்து நீட்டுறாரு, கையை வந்து நீட்டுறாரு, அப்படியே படுக்கிறாரு. அதுக்கப்புறம் வினோத் அப்படியே தூக்கிட்டு வந்து சோஃபா மேலே போடுறாங்க. நல்லா தூங்குறாரு வினோத். அதுக்கப்புறம் அப்படியே மந்திரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து மந்திரம் படிச்சுக்கிட்டு இருப்பாராம். அதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன சீன். அவர் வந்து அப்படியே தூக்கத்தில் இருக்கும்போது அவருடைய கையையும் காலையும் நகர்த்தவே முடியல. என்னடா இது, நம்மளை யாரோ கட்டி போட்டு வச்ச மாதிரியே இருக்கே, ஆனால் மந்திரங்கள் மட்டும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்புறம் அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா இவருடைய சோஃபாக்கு சரௌண்டிங்கில் வந்து ஃபுல்லாக மந்திரிச்ச எலுமிச்சைம்பழங்களை வந்து வச்சுருக்காங்க, கேண்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, ஊதுபத்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் மந்திரங்கள் சொல்ல வினோத் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வயலண்ட்டாக கத்த ஆரம்பிக்கிறாரு. லிட்ரலாக ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து போகுதுங்க. 2 மணி நேரத்துடைய முடிவில் வினோத் வந்து அப்படியே சைலண்ட்டாக சாந்தமாகறாரு. வினோதுடைய உடலுக்குள்ளே இருந்து ஒரு கருப்பான உருவம் வெளியே வந்ததாகவும், அந்த உருவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அவர் வந்து அந்த செம்புக்குள்ளே அடைச்சதாகவும், அந்த செம்பை எடுத்துகிட்டு அவர் வந்து கிளம்பி போகிறார். அந்த பாபா போகும்போது ஒரே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அடுத்த 3-4 மாதத்துக்கு இவன் வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது. அப்படி இவன் வீட்டை விட்டு வெளியே வந்தான் அப்படின்னா உன்னுடைய ஹஸ்பண்டை நீ மறந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த 4 மாதத்துக்கு வினோதை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே இல்லை. லிட்ரலாக 6 மாதமாக அனுப்பலன்னு வச்சிங்களேன். 6 மாதம் கழிச்சு தான் அவர் வீட்டை விட்டு வெளியே வர்றாரு, வெளி உலகத்தை பார்க்குறாரு, எல்லாமே கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது. சரி இவ்வளோ பண்ணிச்சே அந்த சரண்யா பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. இந்த பாபா என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஒரு ஜின்னை வந்து அந்த பொண்ணு ஏவி விட்டுச்சுல, அந்த ஜின்னை திருப்பி அந்த சரண்யா பொண்ணு மேலே ஏவி விட்டாருங்க. சரண்யா வந்து பித்து பிடிச்சி போய் அப்படியே வந்து ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும், அப்படியே ஒரு 6 மாதம் கழித்து அங்கே ட்ரெயின் ஓடுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரெயினில் ஓடுற ட்ரெயின்லேருந்து கீழே குதித்து அந்த சரண்யா பொண்ணு வந்து இறந்து போயிருக்கு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா வினோதோடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த நிகழ்வை பற்றின கருத்துக்கள் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலியை அழிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் இருக்கிற யாருமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைங்க. அதுதான் ஒரே ஒரு டேக்அவே இந்த ஒரு வீடியோவிலேருந்து. ஸோ இந்த ஒரு வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட்